அல்லாஹ் யாரை நேசிப்பான் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, கண் செய்யக்கூடிய பாவம், இன்னும் நம்முடைய வாய் செய்யக்கூடிய பாவம், இன்னும் நம்முடைய காது செய்யக்கூடிய பாவம், இப்படி நம்முடைய ஒவ்வொரு உடல் உறுப்பும் செய்யக்கூடிய பாவத்தை நபி அவர்கள் விளக்குகிறார்கள். அதாவது விபச்சாரம் சொன்னா உடலால் செய்வது மட்டும் இல்ல விபச்சாரம், இன்னும் கெட்டதை நம்முடைய கண்ணால் பார்ப்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரம், இன்னும் கெட்டதை தன்னுடைய காதால் கேட்பது இன்னும் காது செய்யக்கூடிய விபச்சாரம், இன்னும் ஆபாசமான பேச்சுக்களை நம்முடைய வாயால் பேசுவது வாய் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். நாம் எல்லாம் நினைக்கலாம், நம்ம ராத்திரில போனை பாக்குறது, இன்னும் பகல்ல போனை பாக்குறது, இன்னும் அம்மாவை ஏமாத்திட்டு போனை பாக்குறது, இன்னும் போர்வைக்குள்ள போனை பாக்குறது, இன்னும் ஆபாசமான விஷயங்களை நம்முடைய கண்ணால் பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, எந்த விஷயத்தை ஆபாசமானதை உங்கள் கண்களால் நீங்கள் பார்க்கிறீர்களோ அது கண் செய்யக்கூடிய விபச்சாரம். நாளை மறுமையிலே இந்த கண் அல்லாஹுலே சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். யா அல்லாஹ், இந்த கண்ணை கொண்டு அவன் அதிகமாக தீயதை தான் பார்த்தான் என்று இன்னும் சொல்வதாக இருந்தால், அதாவது இறை அச்சம் உடையோருடைய குணத்தை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதாவது அவருடைய குணம் எப்படி இருக்கும் தெரியுமா? தவறு செய்து விட்டு அல்லாஹுடைய பயம் வந்து அல்லாஹுவிடத்திலே அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள், இன்னும் தனிமையில் அல்லாஹ்விடம் அதிகமாக நெருங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சபை எப்படிப்பட்டது என்றால், இன்னும் நபி தோழர்கள் எல்லாம் அங்கே அந்த சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள், உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்ணு ஓடி வராங்க. ஓடி வந்து, அதாவது அவர்கள் வெட்கப்படவே இல்லை, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று அந்த பெண்மணி சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்க குணமுடையவர்களாக இருப்பாங்க. இன்னும் அதாவது எந்த உயிரினமாக இருந்தாலும், இன்னும் மனிதர்களாக இருந்தாலும், அது காஃபிராகவே இருந்தாலும் கூட நபி அவர்கள் அதிகமாக இரக்கம் குணமுடையவங்களாக இருப்பாங்க. அந்த பெண் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நபி அவர்கள் காது கூட கொடுத்து கேட்கல, அப்படியே முகத்தை திருப்பி கொண்டார்கள். அதை கவனித்த அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய விஷயத்தில் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னு சொன்னா நான் ஆதாரத்துடன் வந்திருக்கிறேன். அதாவது இதற்கு முன்னால் அந்த நபி தோழர் மாயிசை நீங்க பண்ணீங்க இல்லையா, ஏமா அவருடைய விஷயத்துல நடந்துகிட்ட மாதிரி என்னுடைய விஷயத்தில் நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் என்னுடைய வயிற்றில் நான் கருவை சுமந்து கொண்ட நிலையில நான் வந்திருக்கிறேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அதற்கு உரிய தண்டனை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த பெண்மணி கேட்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்படியா, சரி, நீ அந்த கருவை சுமந்து கொண்டு இருக்கிற, அந்த குழந்தையை நீ பெற்றெடுத்துட்டு வா, அதற்குரிய தண்டனையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனேயே அந்த பெண்மணியும் போயிடுறாங்க. போய் 9 மாதம் கழித்து அந்த குழந்தையும் ஈன்றெடுத்து விட்டு அந்த குழந்தையை கையில தூக்கி கொண்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடி வராங்க. அந்த பெண் பேர் காமிதியா என்ற பெண்மணி. அந்த பெண் ஓடி வராங்க. ஓடி வந்து, அல்லாஹுடைய தூதரே, நீங்க சொன்ன மாதிரியே அந்த குழந்தையும் நான் பெற்றெடுத்து விட்டேன், அந்த குழந்தையோட நான் உங்க இடத்துல நிக்கிறேன், எனக்கு இப்போது அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு தெரியும் தண்டனை என்பது எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்று. அந்த தண்டனை என்ன? அதாவது இஸ்லாத்துல யார் விபச்சாரம் பண்றாங்களோ, இன்னும் திருமணம் ஆன பிறகு யார் விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்களோ அவர்களை அல்லாஹ், அதாவது மக்கள் எல்லாம் கூடுகிற இடத்தில், பொது இடத்தில் வைத்து கல்லால் எரிந்தே அவர்களை கொலை செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த தண்டனையை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்று ஓடி வந்து அந்த பெண் அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய பயம்
இன்னும் அந்த பெண்ணின் உள்ளத்திலே அந்த தக்குவா எந்த அளவிற்கு நிறைந்து இருக்கு என்று பாருங்க. ஏன்னு சொன்னா, நான் அந்த தவறை செய்து விட்டேன், நான் யாருக்கிட்டையும் சொல்லாட்டி யாருக்கும் தெரியாது, ஆனால் அல்லாஹுவோ பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய நினைவு அந்த பெண்ணுக்கு வந்து விட்டது. தக்கருல்லா, அல்லாஹுடைய நினைவு அதிகமாக அந்த பெண்ணுக்கு வந்த காரணத்தினால அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறானே, நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது என்று அந்த இறை அச்சத்தின் காரணமாக அந்த பெண் அல்லாஹ்வின் தூதர் இடத்துல ஓடி வந்து சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகும் கூட சரி தப்பு பண்ணிட்டாங்க, அந்த பெண் உணர்ந்து விட்டால், இன்னும் அந்த குழந்தையும் பெற்று எடுத்துட்டு வந்து கேட்கும் பொழுதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு உனக்கு பாலூட்டக்கூடிய கடமை இருக்கு, அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைக்கு போய் நீ பால் கொடு, இன்னும் 2 மாதம் அந்த பால் குடியையும் கொடுத்து மறந்த பிறகு வா, நான் உனக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றுகிறேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி அந்த பெண்மணியை அனுப்பிடுறாங்க. அந்த பெண்ணும் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போறாங்க. 2 வருடம் பால் குடியையும் பாலையும் குடிக்க வைத்து அந்த குழந்தையும் வளர்ந்த பிறகு, அதாவது கையில் அந்த குழந்தையின் கையில ஒரு ரொட்டி துண்டையும் கொடுத்து அந்த குழந்தை தானாக உணவை எடுத்து சாப்பிடுகின்ற அந்த பருவத்தை அடைந்த பிறகு அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வராங்க. அப்போ நபி அவர்களால் எந்த ஒரு மறுப்புமே சொல்ல முடியல. ஏன்னு சொன்னா, அந்த பெண்ணுடைய இறை அச்சம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அல்லாஹோடைய பயம் எந்த அளவிற்கு தவறு செய்த பிறகு இருந்துச்சோ அந்த பயம் குறையவே இல்லை. இறை அச்சம் அவர்களுடைய உள்ளத்திலே அதிகமாக இருந்தது. அந்த காரணத்தினால அவர்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் என்னை ஒன்னும் பண்ண முடியாது, எனக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன பிறகு நபி அவர்களுக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றுறாங்க. பிறகு அந்த பெண்மணிக்கு, அதாவது நபி அவர்களே ஜனாசா தொழுகையும் நிறைவேற்றுறாங்க. இன்னும் மக்களால் கல்லை எரித்து அந்த கல்லால அடிச்சு கொலை செய்யப்படுறாங்க. அப்போ அந்த பெண்மணியின் மேல உள்ள அந்த ரத்த துளி என்பது அங்க பக்கத்துல உள்ள ஒரு சஹாபாக்கள், அதாவது அந்த பெண்ணின் ரத்த துளி ஒரு சஹாபாக்கள் மீது பட்டுடுது, ஒரு நபித்தோழர் மீது பட்டுடுது. அப்போ இது விபச்சாரி பெண்ணினுடைய ரத்தமாச்சே, அந்த ரத்தம் என் மேல பட்டுடுச்சு என்று சொல்லி சீன்ற வார்த்தையை சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையும் தொழுதுட்டு அடக்கம் செய்துவிட்டு, யாரு சீன் சொன்னது, அந்த பெண்மணி செய்திருக்க அந்த தௌபா இருக்கு, அந்த பாவ மன்னிப்பு இருக்கு, இந்த மதீனாவில் 70 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் அது ஒப்பாகாது. அப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பை அந்த பெண் தேடி இருக்கிறாங்க. இன்னும் 70 பேருக்கு ஒப்பிட்டாலும் அவர்கள் அந்த பாவ மன்னிப்பை பெற்று விடுவார்கள். அது மாதிரியான ஒரு உயர்ந்த பாவ மன்னிப்பை அவர்கள் தேடி இருக்கிறாங்க. நீ அதை போய் நிச்சயம் சொல்லுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கண்டிக்கிறார்கள். அப்போ அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த இறை அச்சத்தை பாருங்கள். நமக்கு எல்லாம் எந்த மாதிரியான இறை அச்சம் இருக்கு? அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது இறை அச்சம்தான் அல்லாஹுடத்திலே அங்கே பேசக்கூடியதாக இருக்கும், நாளை நிற்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் ஒரு முஸ்லிமின் பண்பாகவும் இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரானிலே சொல்லி காட்டுகின்றான். 135வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் வெட்கக்கேடானதை செய்தாலோ தமக்கு தாமே தீங்கு இழைத்து கொண்டாலோ அல்லாஹுவை நினைத்து தமது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்? தாங்கள் செய்ததில் தெரிந்து கொண்டே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். இதுதான் முஸ்லிமுடைய பண்பாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். மனிதர்களாலே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். இன்னும் அந்த பாவத்தை அவர்கள் அறியாத நிலையில் செய்துவிட்டால் பிறகு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள். அந்த பாவத்திலேயே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் திருந்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்து விடுவார்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார்கள். இன்னும் நம்முடைய பாவத்தை அல்லாஹ்வை தவிர மன்னிப்பவன் யார் என்று அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால்,
குறிப்பாக அவர்கள் ஒரு தவறை செய்துவிட்டால் பிறகு அதிலேயே நிலைத்திருக்க மாட்டார்கள். இவர்கள்தான் அந்த முத்தகீன்கள், இன்னும் அந்த இறை அச்சவாதிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான்.